சேசு மரி சூசை துணை. இறையன்பில் பிரியமான தோழமைகளே, நாம் வாழ வேண்டிய முறை குறித்து தூய ஆவி இன்று நமக்கு உணர்த்த கேட்போம். நீதிமொழிகள் அதிகாரம் 4 இறைவசனங்கள் 26 மற்றும் 27. நேர்மையான பாதையில் நட, அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாய் இருக்கும். வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதே. ஆம் சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையை நேர்மையின் பாதையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். நேர்மையின் பாதையிலிருந்து சற்றே விலகி தீமையின் போக்கில் திரும்பினால் நம் வாழ்வை, நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை பேற்றை காத்துக்கொள்ள இயலாதவர்களாகிவிடுவோம். எனவே இந்த எச்சரிக்கைக்கு செவிமடுத்து நேர்மையின் பாதையில் நடக்க இறைவனின் வல்லமை வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.